முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் உடைய மகன் திமுகவில் இணைகிறாராம். பாரதிய ஜனதா கட்சி கடுமையான அதிர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ப்ரோ, பிஜேபி என்ன ப்ரோ பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது நண்பா. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓபிஎஸ் உடைய மகன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திமுகவில் இணையலாம். தன்னுடைய தந்தை செய்யக்கூடிய செயல் தமையனுக்கே பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் நம்புவீர்களா? சில விஷயங்களை நம்ப முடியவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த விஷயத்தை நம்ம நம்பி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சில விதமான விஷயங்கள் தற்போது தேடுதல் வேட்டைகள் அப்படின்றது அதிகமாகி இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு விஷயங்கள் கசிய விடப்பட்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ்ஸின் மகன் திமுகவில் இணையறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிகிறது. திமுகவில் ஒருவேளை ஓபிஎஸ் உடைய மகன் இணைய வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்தார் அப்படின்னா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கடும் அதிர்ச்சிக்குள்ளாவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓப்பனாகவே சொல்ல போனால் பாஜக தன்னுடைய ஒட்டுமொத்த இழப்புமே பார்த்திங்கன்னா நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்னும் நம்மளால் எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸின் மகன் திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைவாரா, இணையறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. தமிழ்நாட்டில் திமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் ஓபிஎஸ்ஸின் மகன் அதிகாரப்பூர்வமாக இணைகிறாரா அல்லது இணையாமல் போவாரா என்பது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய அறிவிப்புகளில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நம்முடைய தமிழகத்தில் எப்பேற்பட்ட அறிவிப்புகள் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓபிஎஸ்ஸின் மகன் தனிப்பட்ட முறையில் அரசியல் செல்வாக்கோடு திமுகவில் இணைகிறாரா அல்லது வேறு மாதிரியான முடிவுகளை அவர் பார்த்திங்கன்னா ட்விஸ்டடான முடிவுகளை அறிவிக்க எதிர்பார்க்கிறாங்களா என்பதையெல்லாம் நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஓபிஎஸ்ஸின் மகனின் அரசியல் இத்தோடு முடிகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கிறாரா என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. ஓபிஎஸ்ஸின் மகன் ஓபிஎஸ்ஸையே மிஞ்சுவாரா, மிஞ்சுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.